என்னிடத்துல கொடு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கையில தர்ற ஆண்டவர், உங்க கையில தர்ற ஆண்டவர். சில நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப லேட்டா தான் செய்வாரு, பொறுமையா தான் செய்வாரு. கர்த்தருடைய யுத்தம் எப்பவுமே அவசரமா இருக்காது. கர்த்தருடைய யுத்தம் எப்பவுமே துரிதமா டக்குன்னு இருக்காது. ஆண்டவர் சில நேரத்தில் வெயிட் பண்ணி யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நிறைய நேரத்தில் 10 வாதைகளை அனுப்பி ரொம்ப நாள் தாண்டி யுத்தம் பண்ணுவார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா, அவர் யுத்தம் பண்ணினா அந்த எதிரி திரும்ப நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் தலை வச்சு கூட படுக்க முடியாத அளவிற்கு, மறுபடியும் அந்த பிரச்சனை திரும்பி வர முடியாத அளவிற்கு எனக்காக யுத்தம் பண்ணுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏசப்பா பேசிட்டே இருக்கிறாரு. நம் தானா மரஹத்தலரமா, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. இந்த ப்ராப்ளத்தை நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. நீங்க பார்த்துக்குங்கப்பா, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. உங்க கையில தர்றோம்ப்பா, உங்க கையில தர்றோம். ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஞானம்